Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, நம்ம வந்து 6th standard maths term 3 chapter 1 fractions தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து try this page number 15 நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். try this. Simplify 35 into 3/7. இது வந்து நீங்க simplify பண்ணணும். First one 35 into 3/7. So students, இங்க பாருங்க, இங்க 35 into 3/7 கொடுத்திருக்காங்க. இது நீங்க cancel பண்ணலாம். மேலையும் கீழையும், that is numerator and denominator you have to cancel. Okay, you can cancel. So அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் சைடில் இதுவும் வந்து நியூமரேட்டர். ஓகே, கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ இங்கேயும் இங்கேயும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, பட் இதுவும் கேன்சல் பண்ண முடியாது, டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ சொல்யூஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 35 into 3/7. ஸோ இதுவும் நியூமரேட்டர். ஸோ நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த டேபிளில் 1 7 is 7, 7 5s are 35. 7 5s are 35. So is equal to 5 into 3 is equal to 5 3s are 15. So இதுதான் வந்து answer. Okay, so 5 3s are 15. இப்போ second sum பார்க்கலாமா? Second one என்ன கொடுத்திருக்காங்க? Find the value of 1/5 of 15. 1/5 of 15. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு நீங்கள் எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு 1/5 ஆஃப்னா இன்டூ 15. ஸோ 1/5 இன்டூ 15 நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 5 is 5, 3 5s are 15. இதுவும் நியூமரேட்டர். ஸோ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 into 3 இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். Third one 1/3 of 3/4. So ஆஃப்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்டூ 1/3 into 3/4. ஓகே, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணலாம், இல்லைனா இதுவும் கேன்சல் பண்ணலாம். அதர்வைஸ் இங்கேயும் கேன்சல் பண்ணலாம், இப்படியும் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர், அதுக்கப்புறம் இந்த நியூமரேட்டர் இந்த டினாமினேட்டர். ஸோ எப்படி வேணும்னாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். பட் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 1 3 is 3, 1 3 is 3. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 1 into 1 1 by 1 into 4 4. ஆர் சப்போஸ் உங்களுக்கு இது வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1/3 into 3/4. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 into 3 3 by 3 into 4 3 into 4. இப்படியும் எழுதலாம், இல்லைனா 3 4s are 12 அப்படியும் எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணலாமா? 1 3 is 3, 1 3 is 3 is equal to 1/4. ஸோ இப்படியும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஹையர் கிளாஸஸில் இதுதான் யூஸ் ஆகும். ஒவ்வொரு டைமும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுறதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த மாதிரி கேன்சல் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. Fourth one 7 3/4 by 5 1/2. ஓகே, இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன். நீங்கள் ஃப்ராக்ஷனுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? 4 into 7 plus 3. ஓகே, இது ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். Okay, so 4 into 7 plus 3/4. Next by 5 into 2 plus 1/2. Okay,
So 7 4s are 28. 28 plus 3, 28, 29, 30, 31. 31 by 4 by 5 2s are 10 plus 1, 11 by 2. So இப்போ நம்ம ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டோம். பட் அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னு நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 31 by 4 into 11 by 2. ஏன்னா வந்து அவங்க கொஸ்டின்ல மல்டிப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணணும். இங்க பாருங்க, இப்போ கேன்சல் பண்ண முடியுமா? 31 4 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. 11 2 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, இப்போ இங்கேயும் கேன்சல் பண்ண முடியுமா? 31க்கு 2க்கும் கிராஸா? முடியாது. 11 4 கேன்சல் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ இப்போ நம்ம டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 31 into 11. So 31, 1 into 1 1, 1 into 3 3. So 1, 3 plus 1 4, 3, 341. 341 by 4 2s are 8. So இதுதான் வந்து ஆன்சர். கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. புரியுதா? Try this page number 17. How many 6 are there in 18? 18ல எவ்வளோ 6 இருக்கும்? டேபிள் சொல்லி பாருங்க. 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. So 3 times 18 divided by 6 பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். So 1 6 is 6, 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. So 3 6 are 18 is equal to 3 by 1. இதுதான் வந்து ஆன்சர் is equal to 3. Second one, how many 1 by 4s are there in 5? 5ல எவ்வளோ 1 by 4 இருக்குன்னு சொல்லி நீங்க ஃபைண்ட் பண்ணணும். 1 by 4s are there in 5. So இதுதான் வந்து question solution. So என்ன சொல்லிருக்காங்க? 5ல எவ்வளோ 1 by 4 இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. So 5 divided by 1 by 4 is equal to 5 divided by 1 by 4. Okay, இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். Okay, so இப்போ நீங்க இதை என்ன பண்ணுவீங்க? 5 1 by 4னா 5 இந்த டிவிஷன். ஸோ இந்த டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருந்துச்சுன்னா, கீழே ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா இந்த சைட் வரும்போது ரெசிப்ரோக்கல். ஸோ 4 by 1. ஓகே, ஸோ நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னவா சேஞ்ச் ஆகும்? 5 இந்த டிவிஷன் வந்து இன்டுவா சேஞ்ச் ஆகும். டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷன் இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல். கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். ஸோ 4 by 1 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ 5 into 4, 5 4s are 20 by 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆன்சர். 20 by 1 is equal to 20. Third one, என்ன கொடுத்துருக்காங்க? 1 by 3 divided by 5. ஆன்சர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1 by 3 whole divided by 5. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? 1 by 3 இந்த டிவிஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்? மல்டிப்ளிகேஷன். இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கா? ஃப்ராக்ஷன் இல்லை, ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ 5 by 1 வந்துருச்சா? இது வந்து ஃப்ராக்ஷன். ஸோ டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து ரெசிப்ரோக்கல். ஸோ 1 by 5 அப்படியே உல்டா. ஓகே, ஸோ ரெசிப்ரோக்கல்னா என்னது? ரிவர்ஸாக எழுதணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1 by 15. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஆர் 1 by 3 divided by 5. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம். இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நம்பர் நீங்கள் கீழே கொண்டு வந்துட்டீங்கனாலே போதும். 1 by 3 into 5 is equal to 1 by 15. ஓகே,
இது வந்து இங்கே டினாமினேட்டரில் ஒரே ஒரு நம்பர் வந்தால் மட்டும்தான் இது நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்த மெத்தட் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர். இது வந்து ஷார்ட் ஃபார்ம். பெட்டர் நீங்கள் இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா சம்ஸுக்கும் இதுதான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 15. ட்ரை திஸ் பேஜ் நம்பர் 17. கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சேனல் அபாக்கஸ் வேர்ல்ட் அகாடமியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை.